வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். நேயர்களே வணக்கம், நாம் நிற்பது ஐஎன்எஸ் விக்ராந்த். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தமிழ் மீடியா, முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சியில் சொல்கிற மாதிரி தமிழ் தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஐஎன்எஸ் விக்ராந்தில் நம்ம நின்று பார்த்துருக்கோம். இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோடைய அகலம் எல்லாமே பார்த்தோன்னாலே பிரமிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது. உலக லெவலில் பார்த்தோன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்றது அமெரிக்கா கிட்ட தான் 11 இருக்குது. அதை தாண்டி பார்த்தோன்னா சைனாட்ட 3 இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்தியா, பிரிட்டன், இட்டாலி கிட்ட தான் 2 இருக்குது. அந்த 2 ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் இது. அப்படி இருக்க ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான விஷயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 1961 1997 வரைக்கும் இருந்தது தான் ஐஎன்எஸ் விக்ராந்த் 1. ஆனால் அது டீகமிஷன் செய்யப்பட்ட பிறகு 2003 முடிவெடுக்கப்பட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியடில் உருவெடுக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது 2009 பார்த்தோன்னா முதல் முறையாக வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வேலையில் ஆரம்பித்து 2022 பிரதமர் நரேந்திர மோடியால் கமிஷன் செய்யப்பட்டது தான் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த். இதனுடைய அகலம்லேருந்து எல்லாமே பார்த்தோன்னா பிரமிக்கக்கூடியது தான் சொல்லணும். இதோடைய அகலம் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த்து மட்டும் 262 மீட்டர். இதோடைய பீம் அதாவது வித் அப்படின்னு பார்த்தோன்னா 60 மீட்டர் ஃப்ளைட் டெக்கில். இதோடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வெயிட் சுமந்து செல்ல முடியும் அப்படின்னா 45,000 டன் வரைக்கும் சுமந்து செல்ல முடியும். இதோடைய வேகம் பார்த்தோம் அப்படின்னா இது 28 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் போகக்கூடியது. உங்களுக்கு கிட்ட சொல்லணும்னா ஒரு 60 70 கிலோமீட்டர் வேகத்தில் மேக்ஸிமம் ஸ்பீடாக பயணிக்க முடியும். இதில் மொத்தம் 1600 பர்சனல் இருக்கிறார்கள். 200 ஆஃபீஸர்ஸ், 1400 1500 வரைக்கும் செயிலர்ஸ் அப்படின்னு மொத்தம் 1600 to 1700 பர்சனல் இதில் இருக்கிறாங்க. இதில் மொத்தம் 30 36 வரைக்கும் ஏர்க்ராஃப்ட்ஸை கேரி பண்ண முடியும். ஏர்க்ராஃப்ட்ஸ் அப்படின்றப்போ ஃபைட்டர் ஜெட்ஸாகவும் இருக்கலாம், ஹெலிகாப்டராகவும் இருக்கலாம். ஸோ டோட்டலாக ஒன் ஆவரேஜாக யூசேஜில் பார்த்தோம்னா 20 25 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா அங்கே அந்த இடத்துல பார்த்துருப்போம், அங்கேருந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து லேண்டிங்க்கு, இன்னொன்று வந்து டேக் ஆஃபுக்குன்னு இருக்குது. லேண்டிங்க்கு வந்து ஷார்ட் லேண்டிங், லாங் லேண்டிங்னு இருக்கிறது. ஒன்று வந்து லேண்டிங்க்கு வந்து பெர்மனண்ட்டாக ஒன்றே இருக்கிறது. அங்கே நேரடியாக வரும்போது ஒரு கொக்கி போல் இருக்கும், ஒரு நீல ஒயர் இருக்கும், அந்த கொக்கியில் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா 250 km/h ஸ்பீடில் வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட் இமீடியட்டாக நிற்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸில் நிற்கணுன்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் அங்கேருந்து வந்து நிற்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் டேக் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேக் ஆஃப், இமீடியட் டேக் ஆஃப்னு இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒன்று டேக் ஆஃப் பண்ணுறதும் இருக்குது, இமீடியட்டாக டேக் ஆஃப்ன்றது இருக்குது, 2 இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதோடைய சைஸ் திருப்பி சைஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 262 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா 2 சின்னசாமி ஸ்டேடியத்துடைய அகலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் பிரம்மாண்டத்தின், இந்தியாவினுடைய பிரம்மாண்டத்தின் மறு உருவம், மறு சாட்சின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தோம்னா 2 சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தோடைய அளவு கொண்டது இது. இதுதான் இதோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1961 முதல் முறையாக இது கமிஷன் செய்யப்பட்டது. 1997 வரை இருந்தது. 2003 வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2022 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் படையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் பார்த்தோன்னா நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இரும்பு ப்ரொக்யூர்மெண்ட்டில் இஷ்யூ இருந்ததுன்னு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது பார்த்தோன்னா இதோடைய தயாரிக்கும் பணி வந்து ஒரு மாதிரி நின்றது. அதனுடைய காலம் வந்து ஒரு இடைப்பட்ட காலம் 2007 to 2009 வந்து இடைப்பட்ட காலம் நின்றதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2009 அப்புறம் விழுப்பட்டு வேகமாக 2020 ஃபஸ்ட்டு ட்ரையலிங் வந்து நடந்து 2022 இதனுடைய கமிஷனிங் நடந்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பார்த்தோம் அப்படின்னா
கர்வர் கோஸ்ட்டில் இந்த இது இருந்தது. இது ஆக்சுவலி கர்வர் கோஸ்ட்டை பேஸாக கொண்டது. இது கர்வர் கோஸ்ட்டில் இருந்தப்போ பாகிஸ்தானால் அவங்களோட நேவியை நகர்த்த கூட முடியல. ஏன் அப்படின்னா இதான் ஒரே பெயர், விக்ராந்த். நம்ம இத்தனை நேரமாக ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருந்தனால நமக்கு வந்து நமது குரலில் நமது மொழியில் நம்மோடு விளக்குவதற்காக டோட்டலாக ஐஎன்எஸ் விக்ராந்த் மட்டும் இல்லை, டோட்டலாக நேவி பற்றியும் எல்லாமே விளக்குவதற்காக நேவியோட பிஆர்ஓ கமாண்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நம்ம ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு எவர் தமிழ் மீடியா டு பி இன் ஐஎன்எஸ் விக்ராந்த். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்தது எங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்கிறது வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் நின்றுருக்கிற இடம் வந்து கடல். இந்த கடலில் ஒரு இந்தியாவுக்கே ரொம்ப பெருமையான ஏர்க்ராஃப்ட் கேரியர், அதாவது விமானம் தாங்கிய போர் கப்பல்னு சொல்கிற ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோட ஃப்ளை டெக்கில் நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க. இந்த ஷிப்பு வந்து இப்போ கடலில் ஏன் நின்றுருக்குன்னா, நம்ம விசாகப்பட்டினத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ, நம்ம ஆனரபிள் பிரசிடெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல், அதாவது வேறு இடத்துலலாம் வேறு நாடுகள்லாம் தான் வந்த ஷிப்பு வந்து இங்கே நின்றுருக்கு. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 கப்பல்கள், அப்புறம் 70 நாடுகள்லேருந்து மக்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த கப்பல்கள்லாம் வந்து மரியாதை எடுத்துகிட்டு, அப்புறம் கப்பலும் அவங்க வந்து மரியாதை கொடுத்துட்டு போயிருக்காங்க நேற்று. ஸோ இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட்டில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் இங்கே நின்றுருக்கிற இந்த விக்ராந்த் கேரியரில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகள், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1500 தொழிலாளிகள், செயிலர்ஸ்ன்ற தொழிலாளிகள்லாம் வேலை பார்க்குறாங்க. இது வந்து நமக்கு என்ன பெருமைன்னா, நம்ம ஆத்ம நிர்பர் என்ற ஒரு திட்டத்தின் வழியாக இந்தியாவிலேயே நம்ம கொச்சின் ஷிப்யார்டில் பண்ண இவ்வளவு பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியருங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்பவும் பெருமை. ஸோ இந்த பெருமையான மூமெண்ட்டில், இந்த பெருமையான கப்பலில் நீங்கள் நின்றுருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ரேரஸ்ட் மூமெண்ட். இதில் நமக்கு கேட்கணுன்ற கேள்வி என்னென்னா சார், விக்ராந்தோடைய வல்லமை அப்படின்னா நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம், நிறைய சர்ச் ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இருந்திருந்தாலும், சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போது கர்வர் கோஸ்ட்டில் ஒரே ஒரு ஃபார்மேஷனில் ஐஎன்எஸ் விக்ராந்த் நின்றுது இந்தியன் நேவியை பார்த்து பாகிஸ்தான் நேவியால் நகர கூட முடியாத அளவுக்கு சோக் செய்யப்பட்டது. அவங்களால நெக்ஸ்ட்டு மூவ் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டது. அப்பேற்பட்ட பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களால் எதாவது சொல்ல முடியுமா? இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்லேருந்து, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்திருப்பீங்க, சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருந்திருப்பீங்க. அந்த ஒரு ஏர்போர்ட்டை வந்து கடலில் எப்படி உருவாக்குறது? இப்போ வந்து நாம் இங்கே வந்து இருக்கிற போர்க்கப்பல் ஒரு எதிரியை போய் தாக்கணும், இல்லை எதிரியை பயமுறுத்தணும் என்ற பட்சத்தில் ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் இருந்தும் அந்த கப்பல்கள் போக முடியாதுங்கிறதுனால இது வந்து ஒரு மூவிங் மொபைல் ஏர்போர்ட். இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் வந்து இறங்குறதுக்கும், இங்கே ஹெலிகாப்டர் இறங்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஏர்க்ராஃப்ட் கேரியரும் வந்து இறங்குறதுக்கும் எல்லா வகையான வசதியும் இருக்கிறது தான் இதனோட பெருமை. இந்த விக்ராந்த்னாலே வந்து வலிமை அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற அந்த கேள்வி இந்த பேர்லேயே இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் மொத்தம் 2400 கிலோமீட்டருக்கு தேவையான ஒரு கேபிளிங் வந்து இதுக்குள்ளே நடந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 3000 சப்பாத்தியை 1 மணி நேரத்துக்கு தயாரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இல்லை, 1 மணி நேரத்திற்கு 3000 சப்பாத்தி அப்படின்ற கணக்கில் வந்து எவ்ரிடே அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. 16 பெட் ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்கிறது. ஸ்கேன் உட்பட ஆப்ரேஷன் தியேட்டர், 2 ஆப்ரேஷன் தியேட்டர் உட்பட எல்லாமே சர்விங்காக அவைலபிளாக ஆக்டிவாக இருக்கிறது. இந்த டோட்டல் ஷிப்பில் 24,000 கிலோவாட் அளவிலான மின்சாரமும் தினசரி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நமக்கு தெரிகிறது. இதோட டோட்டல் இது பார்த்தோம் அப்படின்னா 5000 வீடுகளுக்கு இந்த எல்லா மின்சாரத்தையும் பயன்படுத்தணும். 5000 வீடுகளுக்கு நம்மளால் கரண்ட் கொடுக்க முடியும். இதில் ஃபீமேலுக்குன்னு தனியாக கேபின் பாக்ஸஸும் இருக்கிறது. அவங்களுக்கான சேஃப்டிக்கான, அவங்களுக்கான ப்ரைவசிக்கான விஷயங்களும் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய பிரைமரியான ஏர்க்ராஃப்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா MiG-29K
அதுதான் முக்கியமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இதில் இருக்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு சீட்டா ஹெலிகாப்டர்களும் உங்களுக்கு அதே போல் மற்ற சில சிறிய ரகங்களான எல்சின்னு சொன்னாலும் இருக்கிறது. ஸோ இது போன்ற முக்கியமான சாதனைகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஷிப்பாக இல்லாமல் ஒரு பெரிய வெசலாக ஒரு பெரிய ஃப்ளீட்டாக இருக்கிறது. இதை சுற்றி மேலும் பல கப்பல்களும் இருக்கின்றன. இதை கோஆர்டினேட் பண்ண ஒரு நகர்வு போதும் மற்ற நாடுகளை நடுங்க வைக்க அப்படின்றதற்கு பெஸ்ட் உதாரணம் விக்ராந்த்.